அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு நம்ம சிடி 4017 டிகேட் கவுண்டர் அந்த ஐசி பற்றி தெரிஞ்சுக்கலாம். எலக்ட்ரானிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய நமக்கு இந்த மாதிரி புது விஷயங்கள் தெரிகிறதுல ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். இந்த டிகேட் கவுண்டர் அப்படிங்கிறது ஒரு கிளாக் பல்ஸ் கொடுத்தோம்னா 1லேருந்து 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணக்கூடியது, எண்ணக்கூடியது, அந்த மாதிரி ஒரு ஐசி. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். இந்த ஐசி சிடி 4017 இந்த ஐசி நம்ம பிரெட் போர்டு பயன்படுத்தலாம். இந்த பிரெட் போர்டு பயன்படுத்துகிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். இந்த பிரெட் போர்டில் இந்த ஒவ்வொரு கனெக்ஷனும் இந்த 5ம் ஒன்றா ஜாயிண்ட் ஆகிருக்கும். அது மாதிரி இது ஒவ்வொரு வரிசையும் இந்த மாதிரி குறுக்க ஜாயிண்ட் ஆகிருக்கும். இங்கே மேலே இந்த மைனஸ்ன்னு போட்டுருக்கிற இந்த லைன் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே வரைக்கும் ஃபுல்லாக கனெக்ட் ஆகிருக்கும். அது மாதிரி ப்ளஸ்ஸுங்கிறது இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே வரைக்கும் ஃபுல்லாக கனெக்ட் ஆகிருக்கும். அது மாதிரி பாட்டம்லேயும் மைனஸ் ப்ளஸ் இருக்கும். இப்போ நாம் இதில் ஐசியை மவுண்ட் பண்ணோம்னா, இந்த சென்டரில் ஐசியை மவுண்ட் பண்ணோம்னா அந்த ஐசியினுடைய அடுத்தடுத்த பின்னுக்கு என்னென்ன கனெக்ஷன்ஸ் வேணுமோ அதை எல்லாமே நாம் இங்கேருந்தே இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஐசி கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த பிரெட் போர்டுடைய அட்வான்டேஜ் என்னென்னா, நமக்கு இதை வந்து சோல்டர் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் இதில் மவுண்ட் பண்ணி நம்ம செக் பண்ணிவிட்டு திருப்பி கழட்டி வச்சுக்கலாம். ஸோ ஷோல்டர்லெஸ் ஒர்க்கு வந்து இதில் இருக்கும். இந்த ஐசியினுடைய இந்த பின் கனெக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 8, அடுத்து 9லேருந்து 16. இப்போ இந்த ஐசியில் ஃபஸ்ட்டு பல்ஸ் இதில் என்ட்ரு ஆனாக்கா இந்த ஃபஸ்ட்டு அவுட்புட் 3ல் வரும். செகண்ட் பல்ஸ் வரும்போது 2ல் செகண்ட் பல்ஸ் வரும். அடுத்து 3வது பல்ஸ் வரும்போது இந்த மாதிரி இதில் எல்லாமே மொத்தம் 1லேருந்து 10 வரைக்கும் இந்த எல்இடி எரிஞ்சிட்டு திருப்பி அடுத்த 11வது பல்ஸ் வரும்போது திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த மாதிரி இது ஒர்க் ஆகிறதுக்கு நாம் என்ன பண்ணணும், 16வது பின்னுக்கு முதல்ல சப்ளை வோல்டேஜ் பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கணும். 8வது பின்னை கிரவுண்ட் பண்ணிடணும், நெகட்டிவ் வோல்டேஜில் கொடுத்துடணும். இப்போ 8 கிரவுண்டு 16 பின்னு பாசிட்டிவ் நெகட்டிவ் சப்ளை கொடுத்துட்டோம்னா இந்த ஐசி வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஆக்டிவேட் ஆகிரும். இப்போ இந்த 15வது பின் வந்து ரீசெட் பின்னு சொல்லுவோம். இந்த 15 வந்து ரீசெட் பின்னு. ரீசெட் பின்னை ஒரு 10K ரெசிஸ்டர் மூலமாக கிரவுண்ட் லைனுக்கு கொண்டு போயிடும். இந்த மாதிரி கிரவுண்டுக்கு கொண்டு போயிட்டோம்னா இது வந்து 10 கவுண்ட் முடிச்ச பிறகு அதுவே ரீசெட் ஆகும். இது வந்து கிளாக்கு நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கிற அந்த 555 கிளாக் டைமர்லேருந்து ஒரு பல்ஸ் எடுத்து இதில் தரப்போகிறோம். 13வது பின் வந்து இந்த கிளாக்கை வந்து எனேபிள் பண்ணி இந்த ஐசியை ஒர்க் பண்ண வைக்கிறக்காக இந்த 13 வந்து கிரவுண்ட் பண்ணிடணும். 12வது பின் வந்து கேரி அவுட்டுன்னு சொல்லுவோம். இப்போ நாம் இதில் 10 எல்இடி யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் 20 எல்இடி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த 12வது பின் இந்த கேரி அவுட் சிக்னல் எடுத்துகிட்டு போய் அடுத்த பின்னுடைய இந்த கிளாக்கில் இன்புட்டாக கொடுத்துட்டு இதே மாதிரி அமைச்சிட்டோம்னா அடுத்த ஐசியும் இதோட சேர்ந்து ஒர்க் ஆகும். இதில் 10 கவுண்ட் முடிஞ்சதுக்கு பிறகு அதில் 10 கவுண்ட் முடிஞ்ச பிறகு அப்புறம் திருப்பி இங்கே ஸ்டார்ட் ஆகும். இது வந்து செகண்ட் ஐசி இதில் கனெக்ட் பண்ணுறதான். அது தேவைப்பட்டால் நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த ஐசியில் நாம் இந்த சர்க்யூட்டை வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு இந்த பிரெட் போர்டில் இந்த ஐசியை மவுண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுக்கு முதல்ல எடுத்த உடனே 16வது பின்னுக்கு பாசிட்டிவும் 8வது பின்னுக்கு கிரவுண்டும் கொடுக்கணும். அதை முதல்ல இன்சர்ட் பண்ணிடுவோம். 8வது பின்னை ஒரு ஜம்பரில் இங்கே நெகட்டிவ் கொண்டு வந்துட்டோம். இந்த 16வது பின்னை ஒரு ரெட் கலர் போட்டு இங்கே பாசிட்டிவ் கொண்டு போயிட்டோம். இப்போ சப்ளை கொடுத்துட்டோம். இப்போ நாம் இங்கே தான் சப்ளை ப்ளஸ் மைனஸ் கொடுக்க போகிறோம். இப்போ இங்கே கிரவுண்டுக்கு இங்கே நெகட்டிவ் வரணுங்கிறக்காக இந்த நெகட்டிவ் லைன்லேருந்து இந்த நெகட்டிவ் லைனுக்கு ஒரு ஜம்பர் இங்கே வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி இந்த நெகட்டிவ்லேருந்து இந்த நெகட்டிவ்க்கு ஒரு ஜம்பர் வச்சுட்டோம்னா இந்த நெகட்டிவ் இங்கே வரைக்கும் வந்துடும். அப்போ இந்த ஐசிக்கு நெகட்டிவ் கிடச்சிரும். இப்போ நம்ம சப்ளை கொடுத்துட்டோம். அடுத்து 15வது பின்னுக்கு 10K ரெசிஸ்டர் மூலமாக கிரவுண்ட் லைனுக்கு கொண்டு போகணும். 15 ரீசெட் பின்லேருந்து ஒரு 10K ரெசிஸ்டர் இங்கே நெகட்டிவ் லைன் கிரவுண்ட் பண்ணிட்டோம். அடுத்து 13வது பின்னை இங்கே நெகட்டிவ் லைனில் கிரவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த 14வது பின்னுக்கு நம்ம கிளாக் இன்புட் கொடுக்கணும். அந்த கிளாக் இன்புட்டுக்கு நம்ம ஏற்கனவே அசம்பிள் பண்ணி வச்சுருக்கிற இந்த 555 டைமர் ஐசி இந்த ஸ்பீடு கண்ட்ரோலோடு வச்சுருப்போம். இந்த இதை எடுத்துக்கிறோம். இப்போ இதில் 3வது பின்லேருந்து இந்த கிளாக் பல்ஸை கொண்டு வந்து இந்த ஐசியினுடைய 14வது பின்னுக்கு தரணும். இப்போ இதுக்கு நமக்கு வந்து அந்த ஜம்பர் வயர் வேணும். இப்போ இந்த ஜம்பர் வயர் நம்ம ரெடிமேட் வெளியில் வாங்கினோம்னா அவ்வளோ குவாலிட்டியாக இல்லை, சீக்கிரமாக போயிடுது. அதனால் அந்த ஜம்பர் வயர் வந்து நாமளே நம்ம தேவைக்கு பண்ணிக்கலாம். அதற்கு நம்ம இந்த 10 கலர் வயர் வச்சுருப்போம். இந்த மாதிரி 10 கலர் ரிப்பன் வயர். இந்த ரிப்பன் வயரில் ஒரு வயர் எடுத்துக்கிறோம். எத்தனை ஜம்பர் வேணுமோ அப்படி வயர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த வயர் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பு நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரிப்பில் இந்த வயரை இங்கே ஜாயின் பண்ணி
இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இங்கே குரு இருக்கும், இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா இதவே நம்ம வந்து இந்த மாதிரி ஜம்பராக பயன்படுத்தலாம். இது மாதிரி இதில் சால்டர் பண்ணிவிட்டு இந்த ஸ்ரிங்கிங் ஸ்லீவ், இந்த ஸ்லீவை இது வந்து 2 mm ஸ்லீவ், இது மேலே அது வந்து இன்சர்ட் பண்ணிடும். அதுக்கு மேலே இதை கட் பண்ணிக்கிடுவோம். இந்த குரு இருக்கும், இந்த குருவில் கரெக்டாக இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பிறகு இந்த ஸ்ரிங்கிங் ஸ்லீவை இது மேலே இன்சர்ட் பண்ணி இது மாதிரி ஸ்லீவை இன்சர்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு ஜம்பர் வயரு ரெடி ஆயிரும். இதவே நம்ம யூஸ் பண்ணலாம். இது நமக்கு வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். எதாவது போனால் கூட நம்ம திருப்பி அகைன் இதை வந்து சரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த அடுத்த எண்டில் வந்து நாம் இந்த கிளாக் ஜென்ரேட்டர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து 3rd பின்னில் இதை வந்து பெர்மனெண்ட்டாக சால்டர் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி 3வது பின்னில் இந்த 470 ohm ஏற்கனவே பண்ணியிருப்போம், அதுக்கு பக்கத்தில் இந்த வயரை அப்படி சால்டர் பண்ணி பெர்மனெண்ட்டாக அப்படி வச்சுக்கிறோம். இது வந்து நமக்கு கிளாக்கு அவுட்புட்டு. இப்போ இந்த கிளாக் அவுட்புட்டை இந்த ஐசியில் 14வது பின்னில் நம்ம இன்புட்டாக கொடுக்கும்போது இதை வந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த ஐசி கவுண்ட் பண்ணக்கூடிய அந்த அவுட்புட் பார்க்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு 10 எல்இடி இந்த டாட் போர்டில் சால்டர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த எல்இடியில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கட் ஒன்று இருக்கும், ஃபுல்லாக கேத்தோடு ஃபுல்லாக இந்த பக்கம் கனெக்ட் ஆகி எல்லாத்தையும் ஒரு வயரில் இங்கேருந்து அப்படியே ஒரு வயரில் ஜாயின் பண்ணி இங்கே கடைசியாக ஒரு 470 ohm ரெசிஸ்டர் ஜாயின் பண்ணி அதிலிருந்து ஒரு வயர் எடுத்து வச்சுக்கிட்டோம். இதில் இந்த ஒவ்வொரு எல்இடியும் 1 2 3 அப்படின்னு கவுண்ட் ஆகிறதுக்கு நம்ம இந்த ரிப்பன் வயரில் 0 பிளாக்கு, ப்ரௌனு, ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, க்ரீன் அந்த மாதிரி வரிசையாக இதில் வந்து ஒரு 10 ஜாயின் பண்ணி எல்லாத்துக்குமே இப்படி ஸ்லீவ் இன்சர்ட் பண்ணி இப்படி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து இந்த ப்ரெட் போர்டில் உள்ள கனெக்ஷனோடு இதை நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம அவுட்புட் செக் பண்ணலாம். முதல் அவுட்புட் நமக்கு 3rd பின்னில் வரும், அதுதான் ஃபஸ்ட்டு எல்இடி. இப்போ இந்த ஃபஸ்ட்டு எல்இடியிலேருந்து நம்ம இந்த பிளாக் வயர் வச்சுருக்கோம். இந்த பிளாக் வயரை முதல்ல இந்த 3வது பின்னில் பாருங்க, இது வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, 3rd இந்த 3வது பின்னில் முதல்ல ஃபஸ்ட்டு இந்த பிளாக் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து முதல் எல்இடி. அடுத்து 2வது எல்இடி 2வது பின்லேயே வருது. இப்போ அந்த 2வது பின்னுக்கு இப்போ முதல்ல பிளாக் போட்டிருக்கோம், அடுத்து ப்ரௌன் வயர், செகண்ட் வயர் வந்து அந்த ரிப்பன் வயரில் ப்ரௌன் வயர். இந்த ப்ரௌன் வயரை நாம் இந்த 2வது பின்னில் இன்சர்ட் பண்ணிக்கிறோம். எல்லா வயரும் 1லேருந்து 10 எல்இடி வரைக்கும் இந்த பின்னில் பார்த்து இதே மாதிரி பார்த்து இங்கே வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ கடைசியாக இந்த 470 ohm ரெசிஸ்டர்லேருந்து வரக்கூடிய இதை வந்து நாம் இந்த நெகட்டிவ் லைனில் கொடுத்துறோம். போர்டுக்கும் இந்த கிளாக் மாடியூலுக்கும் நம்ம சப்ளை தரணும். இந்த கிளாக் போர்டில் ஏற்கனவே இந்த பேட்டரி கேப் சால்டர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த நெகட்டிவ்லேருந்து ஒரு லைன் எடுத்து இந்த பாசிட்டிவ்லேருந்து ஒரு லைன் எடுத்து ரெண்டையும் கொண்டு வந்து இந்த ப்ரெட் போர்டு கனெக்ஷனுக்கு இந்த மாதிரி ஒரு கனெக்டர் வச்சு இதில் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இதில் நெகட்டிவ், இதில் பாசிட்டிவ் வந்துடும். இது வந்து கிளாக்கு, இந்த 555 ஐசியிலேருந்து வரக்கூடிய கிளாக்கு. இதை நம்ம இந்த பின்னில் இந்த சர்க்யூட் டயக்ராம் படி இதில் பார்த்திங்கன்னா 14வது பின்னு, இதில் 14வது பின் இங்கே இருக்குது, அதில் கிளாக் கொடுத்துட்றோம். கேப்பில் பேட்டரி இன்சர்ட் பண்ணுறேன். 1 2 ஒவ்வொரு கிளாக் பல்ஸுக்கும் இதை அப்படி கவுண்ட் பண்ணிகிட்டே போகும். அதை ஸ்பீடு நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் அசம்பிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு ஐசி வந்து எப்படி ஒவ்வொரு பல்ஸையும் கவுண்ட் பண்ணுதுங்கிறத நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்க முடியும். மீண்டும் வேறு ஒரு காணொலியில் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பாய்.